ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் கட்டிப்பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டிப்பெருங்காயம் பொரிஞ்சதும் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கணுங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து புளி தண்ணி வந்து நல்லா வேகணும். ஊற்றின புளி வந்து இந்தளவுக்கு சுண்டி வந்துடணுங்க. அப்புறம் மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. மசாலாவுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் சின்ன பீஸ் அளவு வெல்லம் போட்டு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.